இன்றைக்கி நம்ம 4 ஈஸியான அல்வா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிக்டாக் சமையல். இன்றைக்கி நம்ம அசோக அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த அல்வா திருவையாறில் ரொம்பவே ஸ்பெஷல். பாசிப்பருப்பு சர்க்கரை இருந்தால் போதும், டக்குன்னு இந்த அல்வா பண்ணிடலாம். அப்படியே வாயில் வச்சோன்னே அப்படியே கரைஞ்சி போகும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஒரு சின்ன கப்போ டம்ளரோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அதில் தான் அளக்கிற மாதிரி இருக்கும். பாசிப்பருப்பு எடுத்து அதை நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றி ஹை ஃப்ளேமில் 3 விசில் வர வரைக்கும் நல்லா பாசிப்பருப்பை வேக விட்டுக்கலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஆவி அடங்கினதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் சர்க்கரை 1 கப், அதையும் மிக்ஸி ஜாரில் சர்க்கரை போடுறதுனால நம்ம தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி பாருங்கள். சர்க்கரை போடுறதுனால தண்ணி ஊற்றாமல் இந்த அளவுக்கு இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு கெட்டியாக இருந்துச்சுன்னா லைட்டாக ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் தண்ணி ஊற்றினா போதும். இந்த அளவுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். முந்திரி பருப்பு இது ஆப்ஷனல் தான், போடுறதுனா போடலாம். லைட்டாக நெய்யில் வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு. இதுக்கு பதிலாக நம்ம மைதா மாவும் சேர்த்துக்கலாம். ஸோ ஹெல்த்தியர் வெர்ஷன்னா கோதுமை மாவே. டேஸ்ட்டில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது இந்த அல்வாவுக்கு. ஸோ கோதுமை மாவு நல்லா அந்த நெய்யில் எந்த ஒரு கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி லைட் ப்ரௌன் கலர் இந்த அளவுக்கு வரணும். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த பாசிப்பருப்பு மிக்சர் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணோன்னே நம்ம கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணால் போதும், இந்த அல்வா டக்குன்னு ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம இந்த மாதிரி கரண்டியில் வச்சு பண்ணால் கூட கட்டிகள் விழ வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி விஸ்கில் வச்சு கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணனா கொஞ்சம் கூட கட்டியே இருக்காது. நம்மளுக்கு அல்வாவும் பர்ஃபெக்டாக கிடச்சிரும். ஸோ அதனால் விஸ்கே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆப்ஷனல் தான், முந்திரி பருப்பு போட்டதுன்னா போட்டுக்கலாம். இந்த முந்திரி பருப்பு என்ன நட்ஸ் விருப்பமோ அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் உங்களுக்கு கேரமல் பண்ணி சர்க்கரை கேரமல் பண்ணி ஊற்றுறாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணாலும் பரவாயில்ல. அல்வானாவே இந்த மாதிரி ஒரு ரெட் ஆரஞ்சு கலரில் இருந்தால் தானே நம்மளுக்கு அல்வானே சாப்பிட பிடிக்கும். ஸோ அதனால் ரெட் ஆரஞ்சு ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். அடிக்கடி நம்ம நெய் 1 டேபிள் ஸ்பூன் விட்டு விட்டு நல்லா கிளறிட்டே இருக்கணும். இந்த நெய் எப்போ நம்ம விடும்போது தனியாக பிரிஞ்சு வருதோ அப்போக்கே அல்வாவோட கன்சிஸ்டன்சி ரீச் பண்ணிட்டேன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நம்ம கரண்டியில் இந்த மாதிரி எடுக்கும்போது அல்வா நல்லா திரண்டு வரணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. கரண்டியில் எடுத்து கீழே போட்டோன்னா கரெக்டாக பாத்திரத்தில் ஒட்டாமல் கீழே வரணும். சூப்பரான அசோக் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாம்பே அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த அல்வா பண்ணுறதுக்கு 15 மினிட்ஸ் ஆகும். நான் சொல்கிற அளவு தாராளமாக பெரிய பெரிய பீஸா நீங்கள் 10 பீஸ் கிட்ட போடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கப்பு. நம்ம இதில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் அந்த ஒரே கப்பில் தான் அளக்கணும். கப்போ டம்ளரோ பவுலோ எது வேணாலும் அந்த ஒரே கப்பில் தான் அளக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கப்பு, தண்ணி 2 கப்பு. இதை நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கணும். கொஞ்சம் கூட கட்டியாக இருக்கக்கூடாது. 2 கப் தண்ணிக்கு 2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது நல்லா கரையணும். இந்த சர்க்கரை கரையிற கேப்பில் நம்ம ஏற்கனவே ஒரு ட்ரே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த ட்ரேயில் நம்ம ஆயில் இல்லைன்னா நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த சுற்றி தடவி விட்டுக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தடவி விட்டுக்கோங்க. தடவினதுக்கப்புறம் ஏற்கனவே சாப் பண்ணி வச்சுருக்கேன் முந்திரியும் பாதாமும், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் என்ன நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை பாகு நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை இதில் சேர்த்துக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் அந்த சர்க்கரை பாலில் போட்டோன்னா நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது இது அல்வா பதத்துக்கு வரத்துக்கு. சிம்மில் வச்சுட்டே கிளறி விட்டுட்டே இருக்கணும், கட்டிகள் இல்லாமல். இங்கே பாருங்கள், கன்சிஸ்டன்சி வந்துருச்சு அல்வா மாதிரி. இப்போ நம்மளுக்கு என்ன ஃபுட் கலர் பிடிக்குதோ ஆட் பண்ணிக்கலாம். நான் ரெட் ஆரஞ்சு ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். அந்த ஃபுட் கலரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நட்ஸ் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், பாதாமும் முந்திரியும், ஆல்மண்டும் கேஷ்யூ நட்ஸும், 1 டீஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணியிருக்கேன்.
இங்கே பாருங்கள், அல்வா கன்சிஸ்டன்சிக்கு பக்கா வந்திருக்கு. சூப்பராக இருக்குது, பார்க்கவே டேஸ்ட் பண்ணும் போல் இருக்குது. இதை வந்து அந்த ட்ரேயில் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை அப்படியே 1 மணி நேரம் விட்டுட்டோன்னா நல்லா கெட்டியாகிடும். 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர். 1 ஹவர்னால் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும் கன்சிஸ்டன்சி. பாருங்கள், இதை அப்படியே இது பண்ணுறேன் பாருங்கள், செம்மையாக வந்திருக்குல்ல. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான டிஷ் தான், டக்குன்னு பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், கட் பண்ண எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. 15 மினிட்ஸில் பண்ணிடலாம். ஈஸியான ரெசிபி தான், சாஃப்டாக ஜூஸியாகவும் இருக்குது. இப்போ பாம்பே அல்வா ஈஸியாக பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பீட்ரூட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹீமோக்ளோபின்ஸ் லெவல்லாம் கம்மியாக இருக்குங்க. இந்த மாதிரி பீட்ரூட் ஏதாச்சும் ஒன்று கட்லெட்டு, இந்த மாதிரி அல்வா நிறையா சாப்பிட முடியாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பீட்ரூட் எடுத்து அது தோல் சீவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அது ஜூஸ் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். பாருங்கள், டீ வடிகட்டியில் தான் நான் ஃபில்ட்ரு பண்ணியிருக்கேன். ஜூஸ் ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம். இந்த ஜூஸில் நம்ம 5 டேபிள் ஸ்பூன், உங்களுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பீட்ரூட்டில் ஏற்கனவே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன் 2 டேபிள் ஸ்பூன். கார்ன்ஃப்ளவரும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகணும், எந்த ஒரு கட்டியும் இருக்கக்கூடாது. அப்புறம் அல்வா ஃபுல்லாக கட்டி ஆகிடும். இதை ஒரு பேனில் நல்லா மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஹை ஃப்ளேமை வைங்க. ஓரளவு கொஞ்சம் கெட்டி பதம் வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கண்டினியூஸாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவு இங்கே பாருங்கள் கெட்டி ஆகிடுச்சு. கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா கொஞ்சம் கட்டி ஃபார்ம் ஆகிடும். ஓரளவு இந்த மாதிரி கட்டி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வாசனைக்காக ஏலக்காய் தூள் போடுறோம். 2 ஏலக்காய் நுணுக்கி போட்டிருக்கேன். கொஞ்சம் நட்ஸை வந்து வெட்டி வச்சுருந்தேன், பாதாம், முந்திரி, பிஸ்தா. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் போடுறதுனா போட்டுக்கலாம். நெய் ஆட் பண்ணியிருக்கேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த அல்வா நல்லா இறுக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், அப்படி தொட்டால் அப்படி இந்த இது விழுகணும். நல்லாவே திக்காயிடுச்சு. நெய் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அல்வாலேருந்து எப்போ நெய் செப்பரேட் ஆகுதோ நம்ம அல்வா ரெடி ஆகிடுச்சு. ஒரு தட்டில் நெய் தடவி அதில் இந்த அல்வாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சூப்பரான பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்ச். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிக்டாக் சமையல். இன்றைக்கி நம்ம வெள்ளை பூசணி வச்சு ஒரு அல்வா பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வெள்ளை பூசணியை தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி திருவி வச்சுக்கலாம். நல்லா உதிரியாக திருவி வச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணிக்கு அளவெல்லாம் தேவையில்லை, ஓரளவு நீங்களே ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிக்கணும் தண்ணி. அந்த தண்ணி நல்லா கொதிக்கிறப்ப நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்க அந்த திருவி வச்சுருக்க பம்கினை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். இது நல்லா கொதிக்கணும். இது எவ்வளோக்குள்ளே கொதிக்குதோ அவ்வளோக்குள்ள நம்மளுக்கு சீக்கிரம் அல்வா ரெடி ஆகிடும். ஒரு 2லேருந்து 3 கொதி வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பூசணிக்காக வந்து நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஒரு ஒயிட் கலர் கிளாத்து, காடா துணின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் கிளாத்தில் இதோட தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து இப்போ சூடாக இருக்குது, ஸோ அதனால் நம்மளால் டக்குன்னு புளிய முடியாது. நம்ம அதனால் வந்து கிச்சன் சிங்க் இருக்குல்ல, அந்த சிங்கில் வந்து இதை அப்படியே வந்து ஒரு வெயிட் வச்சு இந்த மாதிரி தொங்க விட்டுடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே தண்ணி அப்படியே வடியட்டும். அதுக்குள்ளே நம்ம அல்வாவுக்கு தேவையான முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கணும். அது கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பை நல்லா ப்ரௌன் கலர், லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக வறுத்தெடுங்க. இந்த அல்வா வந்து கல்யாணி வீட்டிலலாம் ரொம்பவே ஸ்பெஷலு, சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா அதை ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு தண்ணியெலாம் பாருங்கள்
இந்த அளவுக்கு இப்படி நைஸாக நல்லா இப்படி ஆகிடுக்கா. இது வந்து எவ்வளோ வெயிட்டுன்னு வெயிட் போட்டு பார்த்துட்டு அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட்டாக நம்ம வந்து சர்க்கரை எடுத்துக்கணும். இது வந்து கரெக்டாக வந்து 90 கிராம்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் கரெக்டாக அளவு வந்து 90 கிராம்ஸ்னால் அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வந்து சுகர் எடுத்துக்கணும். ஸோ 90 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். மறுபடியும் அதே வானலில் நெய் ஊற்றிட்டு நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுருக்க அந்த வெள்ளை பூசணியை இதில் எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு எவ்வளோ அந்த வெயிட் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகட்டும். நம்ம சுகர் போட்டோன்னே அது அப்படியே லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த சுகர் சிரப்லாம் நல்லா உள்ளே மெல்ட் ஆகி அந்த பூசணிக்குள்ளே நல்லா இறங்கட்டும். இதை நல்லா வதக்கிடுங்க. இதோட பச்சை வாசனை நல்லா போகணும். ரொம்ப நேரம் வதக்கணும். ஃபுட் கலர் வந்து தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த முந்திரி லைட்டாக கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இது போட்டு நல்லா வதக்க விடுங்க. இது நல்லா வதங்கலைன்னா பச்சை வாசனை அப்படியே இருக்கும். ஸோ நல்லா வதக்குனா தான் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா ஒட்டாமல் உருண்டு வரணும் அல்வா. அப்போ தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. சூப்பரான காசி அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.